ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீக்கிரமாக உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி சுறா புட்டு. இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சுறா மீன் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மீனை வேக வச்சு எடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுறா போட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய மீனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துருக்கனால மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபந்தான். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுறா போட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சில் ஹோம் குக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். Until then, bye and thanks for watching.